குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஆர்கன்ஸ் லிவர், கல்லீரல் அப்படின்னு சொல்லுவோம். கல்லீரல்ங்கிறது நம்ம பாடியில் உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் வைட்டல் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வைட்டல் ஆர்கன்ஸ்னால் என்ன? முக்கியமாக இந்த ஆர்கன்ஸ் இருந்தால் தான் நம்ம உயிர் வாழ முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரெயின், ஹார்ட், கிட்னி, லங்ஸ் அண்ட் லிவர். ஸோ முக்கியமான ஆர்கன்ஸை பற்றி படிக்க போகிறோம். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வேறு அந்த டாப்பிக்லேருந்து நிறைய தடவை கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லிவர் அப்படின்னு சொல்லி, பைல் ஜூஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ முக்கியமான ஆர்கன்ஸ் லிவர் இஸ் ஒன் ஆஃப் த வைட்டல் ஆர்கன் ப்ரெசன்ட் இன் அவர் பாடி. நம்ம பாடியில் உள்ள ஒரு முக்கியமான வைட்டல் ஆர்கன். டோன்ட் ஃபர்கெட். வைட்டல் ஆர்கன்ஸ்னு கேட்டால் என்னது? பிரெயின், லிவர், கிட்னி, ஹார்ட், லங்ஸ், இதெல்லாம் ஒரு முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா லிவர். இந்த ஆர்கன்ஸ் இல்லாமல் நம்மளால் சர்வே பண்ணவே முடியாது. அண்ட் ஒவ்வொரு ஆர்கன்ஸ் படிக்கும்போது அது லொக்கேஷன் பார்ப்போம். எங்கே இருக்குது? இட் இஸ் லொக்கேட்டட் இன் த அப்பர் அண்ட் ரைட் சைட் ஆஃப் த அப்டாமினல் கேவிட்டி. அப்பர் அண்ட் ரைட் சைட் ஆஃப் தி அப்டாமினல் கேவிட்டி. அப்டாமினல் கேவிட்டினா அந்த வயிற்று பகுதியில் மேல் பக்கமாக இருக்கும். அண்ட் அபோவ் த ஸ்டமக், இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டமக்குக்கு மேலே இருக்குது, வயிற்றுக்கு மேலே, ஐ மீன் இறப்பைக்கு மேலே அப்படி அழகாக ஒரு முக்கியமான ஆர்கன்ஸ் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உட்கார்ந்துருக்குது. பிடிச்ச ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் லிவர், லிவரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, இட்ஸ் அ லார்ஜஸ்ட் கிளாண்ட் ப்ரெசன்ட் இன் அவர் பாடி. நம்ம உடம்புல இருக்கிறதுலே பெரிய சுரபி தான். எப்படி பிட்யூட்ரி கிளாண்டு ஒரு சுரப்பி, தைராய்டு கிளாண்டு ஒரு சுரப்பி அப்படின்னு உடம்புல இருக்கக்கூடிய பெரிய சுரப்பி என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லிவர் தான். ஏன் இது சுரப்பின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவும் ஒன்று சுரக்குது. பைல் ஜூஸ் சுரக்கிறதுனால இதை நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா சுரபி அப்படின்னு தான் சொல்லுவோம். எவ்வளவு வெயிட் இருக்கும்? கிட்டத்தட்ட 1.5 kg என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா வெயிட் இருக்கும். அண்ட் என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் ரெட்டிஷ் ப்ரௌன் இன் கலர் and wedge in shape. கொஞ்சம் அப்படியே ஜூம் பண்ணி பார்ப்போம். அவுட்லைனாக ஃபஸ்ட்டு பார்ப்போம். லிவரில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா 4 லோப் இருக்குது. அதாவது லிவரை 4 பகுதியாக பிரிச்சிருப்போம். எப்படி நம்ம லங்ஸில் பிரித்தோம், 3 சுப்பீரியர் லோப், இன்ஃபீரியர் லோப், மிடில் லோப்னு. அதே மாதிரி ஹார்ட்டில் 4 சேம்பர் இருக்குது. அதே மாதிரி லிவர் மொத்த ஏரியாவையும் 4ஆக பிரிக்கும். எப்படி பிரிக்கும்? ஆன்டீரியர் வியூவில் 2, போஸ்டீரியர் வியூவில் 2. ஆன்டீரியர் வியூவில்னா என்ன? இந்த இருக்கு பாருங்க, பெருசாக இருக்குது பாருங்க இந்த டயக்ராமில். சீஹியர் பெருசாக இருக்குது பாருங்க. இது ரைட் லோப், அது லெஃப்ட் லோப். ரைட் லோப்பை தான் லார்ஜ்னு போட்டிருக்கேன், லெஃப்ட் லோப்பை தான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மால்னு போட்டிருக்கேன் பாருங்க. அடுத்து போஸ்டீரியர் வியூ, பின்பக்கம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2 லோப் இருக்கு பாருங்க. அடுத்த டயக்ராமில் உங்களுக்கு கிளியராக தெரியும். கியூடேட் அண்ட் கோட்ரேட் லோப் தருக்கு பாருங்க. கியூடேட் தருக்கு பாருங்க, CAU, சிஹியர் கோட்ரேட், அந்த க்ரீன் கலர் கேல்பிளாடர் இருக்குது பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய. ஸோ லிவர் 4 பார்ட்ஸாக என்ன செஞ்சுருக்கோம் அப்படி, 4 செக்ஷன், 4 லோப்பாக என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரிச்சிருக்கோம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். இது ரைட் லோப், இது லெஃப்ட் லோப். தருக்கு பாருங்கள், இந்த இது லெஃப்ட் லோப், இந்த சைடில் இருக்கக்கூடியது ரைட் லோப். அந்த ப்ளூ கலர் லைன் சிஹியர் ஆரோ மார்க் போட்டு காட்டியிருக்கு பாருங்க. ஒன்று மேலே உள்ளது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா கோட்ரேட் லோப், கியூடேட், கீழே உள்ளது கோட்ரேட் லோப். ரைட். லிவருக்கு அந்த லோப்புக்குள்ளே என்னது இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா லோப்பல்ஸ் இருக்குது. நல்லா கவனித்து வச்சுக்கோங்க. லோப்புக்குள்ளே அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கும். ஹெப்பாட்டிக் லோப்பில் இஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த லிவர். கிட்னியோட ஃபங்க்ஷனல் யூனிட் என்னன்னு கேட்டால் நெஃப்ரான் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி லிவரோட ஃபங்க்ஷனல் யூனிட் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா லோப்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ லோப்பல்ஸ் இருக்கும் ஒரு லிவரில்? 50,000 to 1 lakh லோப்பல்ஸ் ஆர் இன் த லிவர். இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. லோப்பல்ஸ் எப்படி இருக்கும்? ஹனி கோம்பு, தேன் கூடு மாதிரி நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். தருக்கு பாருங்கள், இட்ஸ் அ சேம் ஹனி கோம் லைக் எ ஸ்ட்ரக்சர். அண்ட் எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா
லிவர் ஃபுல்லாக லிவர் செல்ஸ்னாலும் ஆனது. இதாக இருக்கு பாருங்கள், இந்த லிவர் செல்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். See here, this is the structure of the liver cells. அடுத்த டயக்ராமில் கிளியராக இருக்குது பாருங்கள். See here, the liver. அதில் ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா வரிசையாக அந்த தேன் இந்த தேன் கூடு மாதிரி அப்படி வரிசையாக பென்சில் லைக் ஸ்ட்ரக்சரில் ஒன்று இருக்குது பாருங்கள். ஒன்று லிவர் செல்ஸ். அதுதான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா ஹெப்பட்டோசைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன பேர்? ஹெப்பட்டோசைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரைட். ஹெப்பாட்டிக் பிளேட் அப்படின்னு ஒன்று இருக்குது லிவரில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்துட்டு வந்தால் இருக்குது பாருங்கள். சிகர் பென்சின் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். ஒன்று சுற்றி இருக்குது பாருங்கள். ரவுண்டில் எத்தனை நடுசில் ஒரு பென்சின், அப்புறம் சுற்றி பென்சின் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இந்த நடுஸில் இருக்கக்கூடிய போர்ஷன் தான் எனது அப்படின்னு பார்த்தோம்னா லோப்பல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை லோப்பல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது லோப்பல்ஸ்குள்ளே அப்படின்னு பார்த்தோன்னா ஹெப்பட்டோசைட்ஸ் தான். இப்படி கார்லண்டு மாதிரி இப்படி மாலை மாதிரி அப்படி அரேஞ்ச்டாக இருக்குது. நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. இதாக இருக்குது பாருங்கள், வரிசையாக செல்ஸ் இருக்கா, அப்படியே கீழே வந்து அப்படியே மேலே போயிருக்கு பாருங்கள். ஒவ்வொரு மாலை மாதிரி கார்லண்டு மாதிரி இப்படி அரேஞ்ச்டாக இருக்குது. என்ன செல்லு? ஹெப்பட்டோசைட் செல்ஸ். இதுக்கு பேர் தான் ஹெப்பாட்டிக் பிளேட் அப்படின்னு சொல்லுது. என்ன பேர்? ஹெப்பாட்டிக் பிளேட். எப்படி ஒரு மாலை மாதிரி ஹெப்பட்டோசைட் செல்ஸ் ஒன்று என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்ம் ஆகுது. 2 காலம் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். 2 காலம்னா என்னது? அந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. அப்புறம் ஒரு காலம் ஆஃப் செல்ஸுக்கும் இன்னொரு காலம் ஆஃப் செல்ஸுக்கும் இடையில உள்ள பகுதி இந்த இருக்கு பாருங்க, இடையில அந்த க்ரீன் கலர் போர்ஷன், இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா பைல் கெனாலிகுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன பேர்? பைல் கெனாலிகுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இந்த டயக்ராமில் பார்த்தோம்னா சீஹியர் இந்த இருக்கு பாருங்க, ஒரு ஹெப்பாட்டிக் பிளேட்டு இந்த இருக்கு பாருங்க, ஒரு ஹெப்பாட்டிக் பிளேட்டுக்கு ஒரு பேர் ஆஃப் காலம் இந்த இருக்கு பாருங்க, நடுவுல கிரீன் கலர் இருக்கா, இது ஒரு. அப்புறம் கீழே இருக்கு பாருங்க இன்னொரு பேர் ஆஃப் காலம் இருக்குது, அதுவும் ஹெப்பாட்டிக் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 ஹெப்பாட்டிக் பிளேட்டுக்கும் இடையில இந்த ஆரோ மார்க்குள்ளே நோக்கி போகுதுங்க, அந்த ஏரியாவுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா சைனுசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன பேர்? சைனுசாய்ட்ஸ். இந்த இருக்கு பாருங்கள், இதில் பாருங்கள் அப்படி ப்ளூ கலரில், அப்புறம் நினச்சி ரெட் கலரில் வருது, அப்புறம் இந்த கலரை போது பாருங்கள். இது இஸ் சைனுசாய்ட்ஸ். இந்த சைனுசாய்ட்ஸ் இதனால் ஆனது அப்படின்னு பார்த்தோன்னா அது ஃபுல்லாக செல்ஸ் தான் இருக்கும், எண்டோத்தீலியல் செல்ஸ் தான் இருக்கும். அண்ட் அந்த சைனுசாய்ட்ஸில் ஒரு வகையான ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அந்த செல்ஸுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன பேர்? கஃபர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கஃபர் செல்ஸ் அந்த பிளட்டு போகக்கூடிய பிளட்டில் ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம் இருந்ததுன்னா என்ன செஞ்சிடும் அப்படின்னு பார்த்தோம்னா டெஸ்ட்ராய் பண்ணிடும். அடுத்து போர்ட்டல் ட்ரைட்னா என்ன? ஒவ்வொரு லோப்பல்ஸோட அந்த பென்சின் ரிங்கில் இந்த கார்னர் வரும்ல, அதே மாதிரி ஒவ்வொரு கார்னர்லேயும் 3 வகையான டக்ட் இருக்கும், குழாய் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா போர்ட்டல் ட்ரைட் அப்படின்னு சொல்லிடுவேன். இந்த இருக்கு பாருங்க, ஒன்று ஒவ்வொரு கார்னர்லையும் இருக்குது பாருங்க. என்னெல்லாம் அது வேறு ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு இதுக்கு பேர் என்ன? ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி, போர்ட்டல் வெயின் அண்ட் பைல் டக்ட். ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி, போர்ட்டல் வெயின் அண்ட் பைல் டக்ட். ரைட். இது ஒரு முக்கியமான ஒன்று. என்னென்னலாம் சொன்னோம்? ஸோ லிவர் எதனால் ஆனது? லோப்ஸ்னால் ஆனது. லோப்புக்குள்ளே என்னது இருக்குது? லோப்பல்ஸ் இருக்குது. லோப்பல்ஸ்க்குள்ளே என்னது இருக்குது? ஹெப்பட்டோசைட்ஸ் இருக்குது. ஹெப்பட்டோசைட்ஸ் எப்படி அரேஞ்சாக இருக்குது? காலமாக, பேர் ஆஃப் காலமாக இருக்கும். அதுக்கு பேர் என்ன பேர்? ஹெப்பாட்டிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஒரு காலம் ஆஃப் செல்ஸ் ஹெப்பட்டோசைட்ஸ்க்கு இன்னொரு காலம் ஆஃப் ஹெப்பட்டோசைட்ஸ்க்கு இடையில உள்ள பார்ட்ஸுக்கு பேர் என்ன பேர்? பைல் கெனாலிகுலஸ் அப்படின்னு சொல்லி. 2 ஹெப்பாட்டிக் பிளேட்டுக்கு இடையில உள்ள பகுதிக்கு பேர் என்ன பேர்? சைனுசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. அதில் உள்ள செல்ஸுக்கு பேர் தான் என்ன பேர்? கஃபர் செல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் ஒவ்வொரு லோப்பல்ஸோட கார்னரில் 6 கார்னர் இருக்கும், 3 குழாய் இருக்கும். அதுக்கு பேர் என்ன பேர்? போர்ட்டல் ட்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து லிவருக்கு பிளட்டை எப்படி சப்ளை பண்ணுது? ஒன்று ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி. ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி எங்கேருந்து வரும்? நேராக அயோட்டாவிலேருந்து லிவருக்கு தேவையான பியூர் பிளட்டை சப்ளை பண்ணுது. அடுத்து முக்கியமான ஒன்று போர்ட்டல் வெயின். இங்கேயே கேள்விப்பட்டிருப்போம். எங்கே கேள்விப்பட்டோம்? சர்க்குலேட்டரி சிஸ்டம் படிக்கும்போது போர்ட்டல் சர்க்குலேஷன் ஒன்று படித்தோம். எப்படி படித்தோம்? நம்ம உடம்பில் ஸ்டமக்கில், ஸ்மால் இன்டெஸ்டைனில், ஸ்ப்ளீனில், பேங்க்ரியாஸில் இங்கேருந்து வரக்கூடிய பிளட்டு எல்லாமே
லிவருங்கிற ஒரு ஆர்கன்ஸ் வழியாக தான் பாஸ் ஆகும். இங்கேருந்து வரக்கூடிய இம்பியூர் பிளட் எல்லாமே லிவருங்கிற ஒரு ஆர்கன் வழியாக பாஸ் ஆகும். எப்படி பாஸ் ஆகும்? போர்ட்டல் வெயின் வழியாக பாஸ் ஆகும். எல்லாம் கொண்டாந்து போர்ட்டல் வெயினில் கொட்டும். இந்த போர்ட்டல் வெயின் லிவருக்கு போகும். ரைட், போர்ட்டல் வெயின் லிவருக்கு போயிடுச்சு. உடனே என்ன ஆகும்? லிவர்லேருந்து ஒரு வெயின் வெளியே வரும். அந்த வெயினுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா ஹெப்பாட்டிக் வெயின். இந்த ஹெப்பாட்டிக் வெயின் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் ஜாயிண்ட் வித் இன்ஃபீரியர் வீனகவா. இன்ஃபீரியர் வீனகவாவில் போய் ஜாயிண்ட் ஆகிடும். இம்பியூர் பிளட்டை கொண்டு ஹார்ட்டில் கொண்டு கொட்டிடும். ஸோ 3 பிளட் வெசல்ஸ் லிவருக்கு சப்ளை ஆகுது. மற்ற ஆர்கன்ஸ்லாம் பார்த்தோம்னா 2 தான் சப்ளை ஆகணும். இங்கே மட்டும் 3. ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி, போர்ட்டல் வெயின் அண்ட் ஹெப்பாட்டிக் வெயின். ரைட், தருக்கு வரும். ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரினா இம்பியூர் பிளட், போர்ட்டல் வெயின்னா இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா லிவருக்குள்ளே இருக்கக்கூடிய வெயினில் பாஸ் ஆகும். இது இந்த போர்ட்டல் வெயின். அப்புறம் இதில் பாஸ் ஆகும், சைனோசாய்ட்ஸில் பாஸ் ஆகும். இருக்கு பாருங்க, சிஏ இந்த டயக்ராமில் இந்த சைனோசாய்ட்ஸில் பாஸ் ஆகுது. இந்த ஆரோ மார்க் போட்டிருக்கு பாருங்க. இந்த சைனோசாய்ட்ஸில் அப்படியே சீதா ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரியிலேருந்து பிளட் வருது, போர்ட்டல் வெயின்லேருந்து பிளட் வருது. 2 இதில் பாஸ் ஆகுது. இந்த ஆரோ மார்க் ஒயிட் கலர்லேருந்து ஜாயிண்ட் சைனோசாய்ட்ஸில் ஜாயிண்ட் ஆகுது பாருங்க. சைனோசாய்ட்ஸில் போய் பாஸ் ஆகுது பாருங்க. எத்தான் சொல்லியிருக்கேன். சைனோசாய்டில் பாஸ் ஆகி அப்படியே சென்ட்ரல் வெயினுக்கு வருது. திஸ் இஸ் அ சென்ட்ரல் வெயின். தருக்கு பாருங்க, இதுதான் சென்ட்ரல் வெயின். இந்த ப்ளூ இந்த கலரில் இருக்கும். இதுதான் முக்கியமான ஒன்று. இந்த சென்ட்ரல் வெயினுக்கு வருது. இந்த சென்ட்ரல் வெயின் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய சென்ட்ரல் வெயின் சேர்ந்து ஒரு ஹெப்பாட்டிக் வெயினாக மாறும். ஹெப்பாட்டிக் வெயின் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃபீரியர் வீன கேவாவில் கொண்டு பிளட்டை கொட்டும். இன்ஃபீரியர் வீன கேவா இதில் கொட்டும், ஹார்ட்டில் கொண்டு கொட்டும். இதுதான் லிவரில் இருக்கக்கூடிய பிளட் சப்ளை. எப்படி பிளட் லிவருக்குள்ளே வருது, எப்படி லிவருக்குள்ளே வெளியே போகுது அப்படிங்கிறது. ஸோ லிவரோட அனாட்டமி பார்த்தோம்னா வெரி சிம்பிள். இங்கே இருக்குது நம்ம உடம்புல, எங்கே இருக்குது? அப்டாமினல் கேவிட்டியில் இருக்கக்கூடியது. ஸோ லார்ஜஸ்ட் கிளான்ஸ் அண்டு 4 லோப் இருக்குது. கிட்டத்தட்ட 50,000 to 1,00,000 லோப்பல்ஸ் இருக்குது. லோப்பல்ஸ்குள்ளே என்னது இருக்குது? ஹெப்பட்டோசைட்ஸ் செல்ஸ் இருக்குது. எப்படி இருக்குது? பேர் ஆஃப் காலமாக இருக்குது. அதுக்கு பேர் என்ன பேர்? ஹெப்பாட்டிக் பிளேட் அப்படின்னு சொல்லி. 2 ஹெப்பாட்டிக் பிளேட்டுக்கு இடையில உள்ள பகுதிக்கு பேர் என்ன பேர்? சைனோசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பேர் என்ன பேர்? அதில் உள்ள செல்ஸுக்கு பேர் என்ன பேர்? கஃபர் செல்ஸ் அப்படின்னு சொல்லி. போர்ட்டல் ட்ரைட்னா என்னது? இந்த லோப்பல்ஸில் 6 கார்னர்லேயே 3 குழாய் இருக்கும். அடுத்து லிவருக்கு 3 பிளட் வெசல் சப்ளை ஆகுது. ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி, போர்ட்டல் வெயின் அண்ட் ஹெப்பாட்டிக் வெயின். அடுத்து லிவருக்குள்ளே எப்படி பிளட் சப்ளை ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லிவர். லிவர் இஸ் த ஆர்கன் ஹேவ் மெனி நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் அவர் பாடி. நம்ம உடம்புல இருக்கிறதுலே அதிகப்படியான ஃபங்க்ஷன்ஸ் உள்ள ஆர்கன் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா லிவர். இப்போ ஹார்ட்டை பார்த்தோம்னா ஒரே ஒரு ஃபங்க்ஷன், பம்பிங் ஆஃப் பிளட். லங்ஸை பார்த்தோம்னா சுவாசிக்கிறது. கிட்னி பார்த்தோம்னா என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா யூரினை எக்ஸ்க்ரீட் பண்ணும், ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும், எரித்ரோபாய்ட்டினை செக்ரீஷன் பண்ணும். ஆனால் லிவருக்கு மட்டும் கிட்டத்தட்ட 50 ஃபங்க்ஷன்ஸ், 50 ஃபங்க்ஷன்ஸ் இருக்காங்க. நம்ம ஒரு 6 மட்டும் பார்ப்போம், முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் மட்டும். எல்லாத்துலையும் முக்கியமான ஃபங்க்ஷன் லிவரில் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பேர்? மெட்டபாலிசம். மெட்டபாலிசம்னா என்ன? நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள சப்ஸ்டன்ஸை சிம்பிள் ஃபார்மாக மாற்றணும். ஏன்னா சிம்பிள் ஃபார்மாக மாற்றினா தான் நம்ம உடம்பு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்சார்ப்ஷன் ஆகி எனர்ஜி கிடைக்கும். நமக்கு தேவையான ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் கிடைக்கும். நம்ம சாப்பாட்டில் 3 மெயின் திங்ஸ் தான். என்ன இருக்கும்? கார்போஹைட்ரேட், ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன். இந்த லிவர் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா குளுக்கோஸை கிளைக்கோஜனாக கன்வெர்ட் பண்ணிவிடும். லிவரில் தான் இந்த வேலை நடக்கும். குளுக்கோஸ் கிளைக்கோஜனாக மாறி கிளைக்கோஜன் ஸ்டோர் ஆகும். எங்கே ஸ்டோர் ஆகும்? லிவரில் ஸ்டோர் ஆகும். சப்போஸ் உடம்புல சுகர் லெவல் குறைஞ்சிருச்சு, உடனே என்ன செய்யும்? கிளைக்கோஜன் குளுக்கோஸாக மாறி உடம்பு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா பிளட் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணும். இப்படி மெயின்டைன் பண்ணுறது யாரோட வேலை அப்படின்னு பார்த்தோன்னா லிவர். லிவர் என்ன செய்யுது? கிளைக்கோஜனை ஸ்டோர் பண்ணி வைக்குது. எப்பப்போ குளுக்கோஸ் தேவையோ அந்த கிளைக்கோஜனை வெளியே விட்டுக்கு. அடுத்து ஃபேட் மெட்டபாலிசம். நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய ஃபேட்டெல்லாம் உடச்சி ஃபேட்டி ஆசிட்டாக மாற்றி எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. யார்? லிவர். என்ன மெட்டபாலிசம்? ஃபேட் மெட்டபாலிசம்.
அடுத்து புரோட்டீன் மெட்டபாலிசம் என்ன செய்யும்? புரோட்டீனை உடைக்கிறது, அமினோ ஆசிட்ஸை எப்படி உடைக்கும்? டிஅமினேஷன். அமினேஷன்னா என்னது? அமைன் குரூப்பை நீக்கிறது. அடுத்து டிரான்ஸ்அமினேஷன், ஒரு அமினோ ஆசிட்ஸ்லேருந்து இன்னொரு அமினோ ஆசிட்ஸ்க்கு வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தா அமைன் குரூப்பை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அடுத்து சிந்தசிஸ் ஆஃப் பிளாஸ்மா புரோட்டீன், பிளாஸ்மா புரோட்டீன் உற்பத்தியை அதிகப்படுத்துது. அடுத்து பிரேக் டவுன் ஆஃப் எரித்ரோசைட்ஸ், எரித்ரோசைட்டை உடைக்கிறது. நல்லா கவனிங்க, டெஸ்ட்ரக்ஷன் நடக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ப்ளீனில் தான், உடைக்கிறது. அடுத்து மைக்ரோ ஆர்கானிசத்தை அழிக்கிறது. அடுத்து முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன், லிவரோட செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இதான், டீடாக்சிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக் அண்ட் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ். உடம்புல நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ட்ரக்கு, ஆல்கஹால் எல்லாமே நச்சு பொருட்கள் தான். இந்த நச்சுத்தன்மையை குறைக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லிவர். லிவர் என்ன செய்யுது? டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுது, நச்சுத்தன்மையை குறைக்குது. எப்படி நச்சுத்தன்மையை குறைக்குது? நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. இந்த டயக்ராமில் போட்டிருக்க மாதிரி ஒரு ஆள் டேப்லெட் சாப்பிட்றாரு. அந்த டேப்லெட் அப்படியே எங்கே வருது? ஸ்டொமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து அப்சார்ப்ஷன் ஆகி அந்த ட்ரக்கு நேராக பிளட்டுக்கு போகாது. அப்படின்னா அந்த ட்ரக்கு நேராக பிளட்டுக்கு போயிடுச்சுன்னா அந்த ட்ரக்குக்கு அந்த ஆளுக்கு டாக்ஸிக்கை ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஆள் காலி உடனே விஷத்தன்மை. உடனே என்ன செய்யும்? இந்த பொருட்கள், இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் லிவருக்கு போகும். லிவர் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சப்ஸ்டன்ஸை உடைச்சி நச்சுத்தன்மையை குறைச்சி பிளட்டுக்கு அனுப்பும். இதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா டீடாக்சிஃபிகேஷன் ஆஃப் த ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லிவர்கிற ஒரு ஆர்கன்ஸ் இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே விஷம் தான். ஏன் அப்படின்னு சொல்கிறோம்? லிவர் தான் என்ன செய்யும்? நச்சுத்தன்மையை குறைக்கும். இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பாஸ் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இதை ஃபஸ்ட்டு பாஸ்ன்னு சொல்கிறோம்? ஒரு ட்ரக்கு எல்லாம் ஒரு சப்ஸ்டன்ஸு பிளட்டுக்கு வரதுக்கு முன்னாடி லிவர்கிற ஒரு ஆர்கனில் போய் மெட்டபாலிசம் ஆகிட்டு வருது. அதனால் இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பேர்? ஃபஸ்ட்டு பாஸ் மெட்டபாலிசம் அப்படின்றது. இது ஒரு முக்கியமான கேள்வி, 2 மார்க்லாம் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பாஸ் மெட்டபாலிசம்னா என்ன? ஒரு சப்ஸ்டன்ஸு நேராக பிளட்டுக்கு போகாமல் லிவருக்கு வந்து அதனுடைய டாக்ஸிக் தன்மையை குறைச்சி திருப்பி பிளட்டுக்கு வந்துன்னா அதுக்கு பேர் டீடாக்சிஃபிகேஷன் ஆஃப் த ட்ரக். இந்த வேலையை தான் லிவர் பண்ணுது. அடுத்து சில ஹார்மோன்ஸை இன்ஆக்டிவேட் பண்ணுது. எக்ஸாம்பிள் இன்சுலின், குளுக்கஹான், அல்டோஸ்டிரோன், தைராய்டு, செக்ஸ் ஹார்மோன் அண்ட் கார்டிசோல். அடுத்து ஹீட்டை ப்ரொடக்ஷன் பண்ணுது. அடுத்து முக்கியமான 3வது ஃபங்க்ஷன் இது ஒன்று. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிச்சுது? மெட்டபாலிசம் பண்ணிச்சுது. அடுத்து என்னது? டீடாக்சிஃபிகேஷன் பண்ணு. 3வது செக்ரிஷன் ஆஃப் பைல், பைலை சுரக்குது. பைல்கிறது என்னது? ஒரு ஜூஸ். எங்கேருந்து சுரக்குது? லிவரில் சுரக்கக்கூடிய ஒரு ஜூஸுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா பைல் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் என்ன இருக்குது? பைல் சால்ட் இருக்குது, பைல் பிக்மெண்ட் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது. அது அடுத்த டாபிக் நமக்கு அது தனியாக. ஸோ பைல் ஜூஸை சுரக்குது. அடுத்து சில சப்ஸ்டன்ஸை ஸ்டோர் பண்ணி என்னது? கிளைக்கோஜன், ஃபேட் சாலிபிள் விட்டமின், அயன், காப்பர் அண்ட் சம் வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸை ஸ்டோர் பண்ணி. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லிவர் அப்படின்னா 3 மெயின் ஃபங்க்ஷன் தான் சொல்லலாம். என்ன ஃபங்க்ஷன்லாம்? ஒன்று மெட்டபாலிசம், அடுத்து 2வது என்னது? பைல் ஜூஸை சுரக்குது. 3வது என்ன? டீடாக்சிஃபிகேஷன் ஆஃப் த ட்ரக். என்ன பண்ணுது? டீடாக்சிஃபிகேஷன் ஆஃப் த ட்ரக் அண்டு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ், நச்சுத்தன்மையை குறைக்கி. தமிழில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம். ரைட். அடுத்து இந்த லிவர் சுரக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா பைல் ஜூஸ். இந்த இருக்கு பாருங்க, இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கே சுரக்குது. இந்த இருக்கு பாருங்க, இந்த லிவர் சுரந்து அப்படியே நேராக போயிடாது ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு. அப்படியே இந்த பை மாதிரி இருக்கு பாருங்க, அந்த பையில் போய் ஸ்டோர் ஆகும். அந்த பைலுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா கேல் பிளாடர் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் என்ன சொல்லுவோம்? பித்த பை அப்படின்னு சொல்லுவோம். நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. பைல் ஜூஸ் வந்து லிவரில் சுரந்து டைரெக்டாக போகாது. இதில் போய் ஸ்டோர் ஆகிக்கிடும், கேல் பிளாடரில் போய் ஸ்டோர் ஆகும். அப்புறம் என்ன செய்யும்? பைல் டக்டு வழியாக வந்து ஹெப்பட்டோ பேங்க்ரியாட்டிக் ஆம்புல்லா வழியாக வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் உள்ள டியோடினத்தில் வந்து சுரக்கும். எதை சுரக்கும்? பைல் ஜூஸை சுரக்கும். ஸோ பைல் ஜூஸ் எங்கேருந்து சுரக்குது? லிவர்லேருந்து. எது வழியாக எங்கே போய் ஸ்டோர் ஆகுது? பிளாடரில். எங்கே கொண்டு போய் சுரக்குது? டியோடினத்தில். ஒரு நாளைக்கு எவ்வளவு சுரக்குது? 800 to 1200 ml. ரைட்.
என்னது இருக்குது? 97.6% இந்த பைல் ஜூஸில் வாட்டர் அண்ட் ரிமைனிங் 2.4% சாலிட். சாலிடில் அதிகமாக என்ன இருக்குது? ரெண்டு மெயின் சப்ஸ்டன்ஸ் தான், நிறையா இருக்குது, ரெண்டு மெயின் சப்ஸ்டன்ஸ் தான். பைல் சால்ட் அண்ட் பைல் பிக்மெண்ட். என்னது? பைல் சால்ட் அண்ட் பைல் பிக்மெண்ட். கொலஸ்ட்ரால், ஃபேட்டி ஆசிட், லெக்டின், மிக்சின் இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. அந்த ரெண்டு தான் தேவை. என்ன பேர்? பைல் சால்ட் அண்ட் பைல் பிக்மெண்ட். இந்த ரெண்டு என்ன செய்யுது அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். பைல் சால்ட் என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம். பைல் சால்ட் என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, எமுல்சிஃபை த ஃபேட். படிச்சிருப்பீங்க சூட்டிக்ஸில். OW, ஆயில் இன் வாட்டர். தண்ணியில் வந்து என்ன செய்யாது அப்படின்னு பார்த்தோம்னா, தண்ணியில் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயில் வந்து கரையாது. அப்போ என்ன செய்வோம்? ஒரு சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணுவோம். அந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேர் என்ன பேர் சொல்லுவோம்? எமுல்சிஃபையிங் ஏஜெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வாட்டரில் கரையாத சப்ஸ்டன்ஸை, ஃபேட் சப்ஸ்டன்ஸை வாட்டரில் கரைய வச்சு அப்சார்ப்ஷன் பண்ணுறது தான் அந்த பைல் சால்ட்டோட வேலை. எப்படி அப்சார்ப்ஷன் பண்ணணும்? நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. நம்ம உடம்புல மோஸ்ட்லி வாட்டர் சாலிபிளாக இருந்தால் தான் அப்சார்ப்ஷன் பண்ணும். ஆனால் விட்டமின், ஃபேட் சாலிபிள், AD, EK இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தேவை. இதெல்லாம் கொழுப்பில் மட்டும்தான் கரையும், இது வாட்டரில் கரையாது. அப்போ என்ன செய்யும்? இந்த பைல் சால்ட் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சப்ஸ்டன்ஸை எல்லாமே எமுல்சிஃபையிங் ஏஜெண்ட், எமுல்ஷனாக மாற்றி அதை அப்படியே அப்சார்ப்ஷன் பண்ணி என்ன பண்ணும்? அப்சார்ப்ஷன் பண்ணி டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பைல் சால்ட்டோட வேலை என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, வெரி சிம்பிள் ஃபங்க்ஷன். இது எமுல்சிஃபை த ஃபேட். ஏன் எமுல்சிஃபை த ஃபேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம உடம்பு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபேட்டை அப்சார்ப்ஷன் பண்ண, ஃபேட் சாலிபிள் சப்ஸ்டன்ஸை அப்சார்ப்ஷன் பண்ண முடியும். அடுத்து பைல் பிக்மெண்ட். பைல் பிக்மெண்ட் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புல இருந்து வெளியேற்றுறது. பைல் பிக்மெண்ட்டை வெளியேற்றுறது. ஏன் பைல் பிக்மெண்ட்னா என்ன? பில்லிருபின் கேள்விப்பட்டிருக்கீங்க. பில்லிருபின்னா எங்கேருந்து வருது? பிளட்டில் உள்ள ஒரு அதிகப்படியான நிறைய இருக்கக்கூடிய ஒரு செல். என்ன செல்லு? ஆர்பிசி. அதுக்கு இன்னொரு பேர் என்ன பேர்? எரித்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த ஆர்பிசியில் உள்ள ஒரு கலரிங் பிக்மெண்ட்டுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லி. ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் எவ்வளவு? 120 days. 120 நாள் முடிஞ்ச உடனே இந்த ஆர்பிசி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, லிவரில் பிரேக் டவுன் ஆகும். எப்படி பிரேக் டவுன் ஆகும்? ஹீமாவும் குளோபினாவும் ஒட்டையும். குளோபின் என்ன செய்யும்? அமினோ ஆசிட்ஸாக மாதிரி நம்ம பாடி திருப்பி யூஸ் பண்ணிக்கும். ஹீம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோன்னா, அயனாக வெளியே வரும். இன்னொன்று என்னதான் வெளியே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, பில்லிருபினாக வெளியே வரும். என்னதான் வெளியே வருது? பில்லிருபின். நல்லா கவனிச்சு. இந்த பில்லிருபின் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படியே பிளட்டுக்கு வந்து அப்படியே லிவருக்கு வரும். இங்கே வருது, பிளட்டுக்கு வந்து அப்படியே லிவருக்கு வந்து. லிவரோட முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு தான் சொல்ல வர்றேன். லிவரில் வந்து இந்த பில்லிருபின்ங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, பைல் பிக்மெண்ட் தான் நான் பில்லிருபின்னு சொல்கிறேன். அப்படியே லிவரில் வந்து அப்படியே என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, பைல் ஜூஸ் வழியாக, இதுதான் பாயிண்ட் முக்கியமான, பைல் ஜூஸ் வழியாக அப்படியே ஸ்மால் இன்டெஸ்டைனில் உள்ள டியோடினத்துக்கு வருது. எங்கே வருது? ஸ்மால் இன்டெஸ்டைனில் உள்ள டியோடினத்துக்கு வருது. ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்த உடனே அது என்னதான் மாறுது அப்படின்னு பார்த்தோன்னா, யூரோபில்லினோஜன் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸாக மாறுது. என்னதான் மாறுது? யூரோபில்லினோஜன். யூரோபில்லினோஜன் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோன்னா, பிளட்டு வழியாக கிட்னியிலேருந்து அப்படியே வெளியேறுது. இது வழியாக வெளியேறும், கிட்னி வழியாக வெளியேறும். சில யூரோபில்லினோஜன் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படியே லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு வந்து, லார்ஜ் இன்டெஸ்டைனில் உள்ள பாக்டீரியானால ஸ்டெர்கோபில்லினோஜனாக மாறி ஃபீக்கல் மேட்டர் வழியாக வெளியேறும். ஸ்டெர்கோபில்லினோஜனாக மாறி ஃபீக்கல் மேட்டர் வழியாக வெளியேறும். இதுதான்
இந்த 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 இதில் சொல்லியிருக்கேன் பாருங்கள், லிவருக்கும் அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கும் அதான் அதனுடைய ஃபங்க்ஷன். பைல் பிக்மெண்ட்டை எக்ஸ்க்ரீட் பண்ணுது. ஏன் பைல் பிக்மெண்ட் எக்ஸ்க்ரீட் பண்ணணும்? பிலிருபின் உடஞ்சாச்சு, அது வேஸ்ட் ப்ராடக்ட், உடம்புலேருந்து வெளியேற்றணும். அந்த பிலிருபின் எப்படி வெளியேற்றுறது? அது வேலையை பார்க்குறது யார்? லிவரில். லிவர் எப்படி வெளியேற்றும்? பைல் ஜூஸ் வழியாக வெளியேற்றும் இந்த பைல் பிக்மெண்ட். அதான் செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் தி பைல் ஜூஸ். பைல் ஜூஸோட என்ன ஃபங்க்ஷன்? ஸோ என்ன செய்யுது? பிளட்டில் உள்ள ஆர்பிசி ஒன்ஸ் அதனுடைய லைஃப் வேலிடிட்டி முடிஞ்சுதுன்னா என்னதான் மாறும்? பிரேக் டவுன் ஆகி ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் என்ன செய்யும்? ஹீமாவும் குளோபினாவும் மாறும். குளோபின் என்ன செய்யும்? பிலிருபினாக மாறும். பிலிருபின் என்ன செய்யும்? லிவருக்கு வரும். லிவரில் அப்படியே வந்து பைல் ஜூஸ் வழியாக இன்டெஸ்டைனுக்கு வரும். ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து என்னதான் மாறுது? யூரோபிலினோஜனாக மாறுது. என்னதான் மாறுது? யூரோபிலினோஜன். இந்த யூரோபிலினோஜன் அப்படியே கிட்னி வழியாக யூரின் வழியாக வெளியேறுது. சில யூரோபிலினோஜன் லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனில் உள்ள பாக்டீரியானால ஸ்டெர்கோபிலினோஜனாக மாறி எது வழியாக வெளியேறுது அப்படின்னு பார்த்தா ஃபீசஸ் வழியாக வெளியேறுது. ஸோ இந்த ரெண்டும் தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா பைல் ஜூஸோட ஃபங்க்ஷன். என்னது? ஃபேட்டை எமில்சிஃபை பண்ணுது, பைல் பிக்மெண்ட்டை வெளியேற்றுது. ஃபேட்டை எமில்சிஃபை பண்ணுது, பைல் பிக்மெண்ட்டை வெளியேற்றுது. ஸோ இதான் ரெண்டும் முக்கியமான. இன்றைக்கி என்ன ஆர்கன்ஸ் பார்த்தோம்? நம்ம உடம்புல உள்ள வைட்டல் ஆர்கன்ஸில் ஒரு ஆர்கன். என்ன ஆர்கன்? லிவர் அப்படிங்கிற ஆர்கன். என்ன சொல்லுவோம் தமிழில்? கல்லீரல் அப்படின்னு சொல்லுவோம். எங்கே லொக்கேஷன் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? இட் இஸ் லொக்கேட்டட் இன் த அப்டாமினல் கேவிட்டி. வயிற்று பக்கத்தில் இருக்குது, மேல் பக்கத்தில் இருக்குது, ஸ்டமக்குக்கு மேலே இருக்குது. ஸோ லார்ஜஸ்ட் கிளாண்ட். 4 லோப் இருக்குது. லோப் எதனால் ஆனது? லோப்பல்ஸ்னால் ஆனது. எவ்வளோ லோப்பல்ஸ் இருக்கும்? கிட்டத்தட்ட 50,000 to 1 lakh லோப்பல்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே என்னது இருக்குது? ஒரு செல் இருக்குது, அந்த ஹனிகாம் மாதிரி. அதுக்கு பேர் ஒரு ஹெப்படோசைட். ஹெப்படோசைட் செல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கார்லண்ட் மாதிரி 2 காலமாக இருக்கும். அதுக்கு பேர் என்ன பேர்? ஹெப்பாட்டிக் பிளேட். 2 ஹெப்பாட்டிக் பிளேட்டுக்கு இடையில உள்ள பகுதிக்கு பேர் என்ன பேர்? சைனோசாய்ட்ஸ். அதில் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. என்ன செல்லு? கெஃபர் செல்ஸ். அடுத்து ஒவ்வொரு கார்னர் ஆஃப் திஸ் ஹெப்பாட்டிக் பிளேட்ஸில் பார்த்தோம்னா 3 குழாய் இருக்குது. அதுக்கு பேர் என்ன பேர்? போர்ச்சல்ட்ரைட். அடுத்து 3 இரத்த குழாய். பிளட், இந்த லிவருக்கு பிளட் வருது. ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி, போர்ட்டல் வெயின் அண்ட் ஹெப்பாட்டிக் வெயின். எப்படி லிவருக்குள்ள பிளட் சப்ளை ஆகுது? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிளட் லிவர் ஏற்கனவே சொல்லிக்க 3 ஃபங்க்ஷன். மெட்டபாலிசம், டீடாக்சிஃபிகேஷன் ஆஃப் த ட்ரக், நச்சுத்தன்மையை குறைக்குது, பைல சுரக்குது. பைல் ஜூஸ்னால் எங்கேருந்து சுரக்குது? லிவரில். இதில் ஸ்டோர் ஆகுது? கேல் பிளாடரில் ஸ்டோர் ஆகுது. முக்கியமான கான்ஸ்டிட்யூன்ஸ் என்ன? பைல் சால்ட் அண்ட் பைல் பிக்மெண்ட்ஸ். பைல் சால்ட் என்ன செய்யுது? ஃபேட்டை எமல்சிஃபை பண்ணுது. பைல் பிக்மெண்ட் என்னது? இட்ஸ் எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட் ஆஃப் தி வேஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி எரித்ரோசைட்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். லிவர் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லிவர். இல்லை ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லிவர்னு 2 மார்க்கில் கேட்பான். 10 மார்க்கில் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லிவர் அப்படின்ட்டு நிறைய தடவை கேட்டிருக்கிறாங்க அந்த கொஸ்டின்ஸ். டோன்ட் மிஸ் திஸ் கொஸ்டின். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் 2 முக்கியமான ஆர்கன்ஸ் தான் கேட்பான், ஸ்டொமக் அண்ட் லிவர். அதிகப்படியாக கேட்ட கொஸ்டின். இதெல்லாம் அந்த கொஸ்டின் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மிஸ் பண்ணிடுறாங்க. Thank you students.